உதயநிதி அவர்கள் வந்து எம்எல்ஏக்களை வீடியோ கான்ஃபரன்சிங் வழியா மீட் பண்றாரு சார். பொதுவாக முக ஸ்டாலின் அவர்கள் தான் பண்ணுவார். புதுசாக இப்போ இவர் பண்ணுறாரு. திமுக வரலாற்றிலேயே இது நடந்ததில்லை. நல்ல முன்னேற்றமாக பார்க்குறீங்களா சார்? காணொலி காட்சி வாயிலாக நடந்துச்சுன்னா எல்லாம் இருப்பாங்க. எப்படி போட்டு கொடுப்பான் ஒருத்தன் இன்னொருத்தன்? நடக்காது. சரி, அதையாவது நடத்துறீங்களே. காணொலி காட்சி தானே. என் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி வச்சா பேச போகிறார் அவர். இப்போ அந்த கொத்து புரட்டா எவ்வளோ வேதனை அளித்திருக்கும். என்னாச்சு? என்ன பண்ண? லாக் அவுட் பண்ணிட்டாரு. நான் காணொலி காட்சிக்கெலாம் வரல, லாகினே பண்ண மாட்டேன். ஸோ இப்போது இந்த எம்எல்ஏக்களின் கூட்டம் உதயநிதி தலைமையில் நடக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட திமுகவின் தலைவராக உதயநிதி வந்துவிட்டார். இன்னும் அஃபிஷியலாக ஒரு அறிவிப்பு மட்டும்தான் வெளியிட வேண்டும். அவருக்கு ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அந்த அறிவிப்பையும் வெளியிட்டீங்கன்னா பாடி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் உதயநிதி தலைவர்னு சொல்லிட்டீங்கன்னா பாடி எடுத்துடலாம், பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே குளத்துல கொத்து புரட்டா போட்டதுல இன்னும் வருத்தத்தில் இருக்காரு. இன்னும் அதை வேற பண்ணனா என்ன சார்? இந்தப்பா, கட்சி தலைவர்னா கட்சி வேலையாவது செய்ய. 5 வருஷம் முதலமைச்சர் வேலை தான் செய்யல, கட்சி தலைவர் வேலையாவது செய்யினா அதுலேயும் வரமாட்டேன். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தாலும் லாகின் பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்ன தான் பண்ணுறது சொல்லு? அப்புறம் எதுக்கு நீ தலைவராக இருக்க சொல்லு? இல்ல சார், பொறுப்புகளை திரு உதயநிதி கிட்ட கொடுக்குறாரு. அவர் வந்து பொறுப்பா மாறுவார்ல. அதாம்மா, அதுக்கு எதுக்கு தலைவர்ன்ற போஸ்டிங்கை கையில் வச்சுட்டு இப்போ துரைமுருகனை பேருக்கு பொதுச் செயலாளர் வச்சுருக்கீங்க, அவர் எதுலையுமே சேர்த்துக்கிறது இல்லைல்ல. இப்போ எப்படி இருந்தாலும் புது பொதுச் செயலாளர் போட போறீங்க. அது மாதிரி புது தலைவரையும் போட்டிங்கன்னா பாடி எடுத்துடலான்றேன் நான். கரூரில் திரு விஜய் அவர்கள் சொன்னார், நீங்கள் அவங்கள தோக்கடிச்சதோட போதாது, எந்திரிக்க விடாமல் பண்ணணும்னு சொன்னார். அதைத்தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் உதயநிதியை தலைவராக போட்டிங்கன்னா பாடி எடுத்துடலாம், எனக்கு சந்தேகமே இல்லை. தினமலர் மாதிரிலாம் எனக்கு மூட நம்பிக்கை இல்லை. உதயநிதி யார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இத்தனை பேர் உங்களுக்கு சொல்லணும், ஒரு பத்திரிகையில் செய்தி போடணும். இவ்வளவு நடந்தாதான் உங்கள் கட்சி எம்எல்ஏ ஜெயிலில் இருக்கிறான், அவனை போய் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுமா? பொதுமக்களின் பார்வையிலிருந்து மார்க்கண்டேயன் பேசியது ஆபாசம், தவறு, கண்டனத்திற்குரியது. அவன் உங்கள் கட்சி. இன்னொன்று அவனை டிஃபெண்ட் பண்ணுன்ற ஸ்டாண்டை எடுத்துட்டீங்க. இப்போ எது கட்சி தலைவர் தானே முதல்ல போனோம். இன்னும் சொல்ல போனோன்னா கனிமொழி போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் போகணும். இல்லைன்னா இருங்க நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து போய் பார்ப்போம். உங்களுக்கு இத்தனை பேர் போய் சொல்லி, உங்கள் அப்பா உனக்கு ஃபோன் போட்டு சொல்லி, அப்படியாப்பா போகணுமாப்பா, சரி ஓகே, ஈவினிங் ஃப்ளைட் இருக்கா? இல்லைப்பா தூத்துக்குடி, காலையிலே வா, ரைட். அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். அதனால் விரைவில் திமுகவின் தலைவராக உதயநிதியை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அவர் ஒரு ஸ்டாலின் போதுமான அளவுக்கு உழைச்சிட்டாரு. ஓகே, இந்த போஸ்ட்டை நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா அவர் பாட்டுக்கு அண்ணியோட மேற்கத்திய நாடுகளுக்கு சுற்றுலா சென்று மகிழ்ச்சியாக இருக்கட்டும்.